மேஷராசி நேயர்களே, 2025 ராகு மற்றும் கேது பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுகின்றனர். ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு 18 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.5 வருஷம் ஆகும். ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். கோச்சா ரீதியாக ராகு பகவான் அல்லது கேது பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் பிறந்த ஜென்ம ராசியிலேருந்து 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது ராகு பகவான் அல்லது கேது பகவான் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. ராகு தசை 18 வருஷம், கேது தசை 7 வருஷம். ராகு பகவான் உங்களுடைய தந்தை வழி உறவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான். கேது பகவான் உங்களுடைய தாயார் வழி உறவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவானும், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் கோச்சா ரீதியாக இப்போ இருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கணும்னா அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து, அப்படி நல்லது செய்யக்கூடிய கிரகங்களின் தசையும் இப்போ நடந்துச்சுனாக்கா இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி.